அளவியல் சாப்டர்லேருந்து 2 2 மார்க் ஒரு 5 மார்க் வந்துடும். அதில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் சம்லாம் ஒன்று ஒன்றா பார்க்கலாம். இந்த சம் ஏற்கனவே உங்களுக்கு பப்ளிக்கில் கேட்ட கொஸ்டின் தான். இதை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஒரு நேர்வட்ட கூம்பின் கன அளவு 11,088 கன சென்டிமீட்டர் ஆகும். கூம்பின் உயரம் 24 சென்டிமீட்டர் எனில் அதன் ஆரம் காண்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னா, கூம்பின் கன அளவு கொடுத்தாச்சு, கூம்பின் உயரம் 24 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க, அதோடைய ஆரம் தான் கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ கூம்பின் கன அளவை அப்படியே எடுத்து ஃபஸ்ட்டு எழுதிக்குங்க. 11,088 கூம்பின் கன அளவு ஈக்குவல் டு 11,088 கன சென்டிமீட்டர். நெக்ஸ்ட்டு கூம்பின் உயரம் 24 சென்டிமீட்டர், அதையும் அப்படியே எடுத்து எழுதிக்கணும். நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது ஆரம் தான் கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ கூம்பின் கன அளவு கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னாக்கா 1/3 πr²h 1/3 πr²h. இதை நல்லா மெமரி பண்ணிக்கணும். 1/3 πr²h. இதோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க, 11,088. அதை அப்படியே எழுதிக்கணும். 1/3 πr²h ஈக்குவல் டு 11,088. இப்போ வேல்யூ அப்ளை பண்ண வேண்டியது தான். 1/3 அப்படியே எடுத்து எழுதிக்கணும். பையோட வேல்யூ என்ன அப்படின்னாக்கா 22/7. பையோட வேல்யூ 22/7 அப்படியே எழுதிக்கிட்டு நம்ம ஆர் தான் கண்டுபிடிக்க போகிறோம். அதனால் ஆர் வேல்யூ தெரியாது, r² அப்படியே வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு ஹெச்சோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க, 24. அதை அப்படியே எழுதிக்கலாம். 11,088 அப்படியே வந்துடும். நெக்ஸ்ட்டு r² தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அதனால் r² மட்டும் இந்த சைடு வச்சுட்டு ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் இருக்கிறது மல்டிப்ளை பண்ணிகிட்டு இருந்தால் டிவைட் ஆகணும், டிவைடாக இருந்தால் மல்டிப்ளை ஆகணும். அப்போது 11,088 அப்படியே வச்சுக்கோங்க. இதில் 1/3 டிவைடில் இருக்குது, 3 டிவைடில் இருக்குது, மேலே எழுதுனாக்கா மல்டிப்ளையில் வந்துடும். 22/7 இது அப்படியே 7/22 அப்படின்னு வந்துடும். நெக்ஸ்ட்டு 24 பெருக்கிட்டு இருக்கு, கீழே டிவைடில் வந்துடும். இது எல்லாத்தையும் அப்படியே கேன்சல் பண்ணி போட்டாக்கா நமக்கு ஆன்சர் வரும். அதுக்கப்புறம் ரூட் எடுக்க வேண்டியது தான். இப்போ கேன்சல் பண்ணுங்கள். 8 3 24, 1 3 3. அதை கேன்சல் பண்ணியாச்சு. இந்த 22 மேலே 11 88 இதெல்லாம் வந்து பார்த்தா 11வது வாய்ப்பாட்டில் வர மாதிரி இருக்குது. அப்போ 2 11 22, 1 11 11, 0 2 நம்பர் எடுக்கிறதுனால ஒரு 0 போட்டுட்டு 8 11 22 அப்படின்னு எழுதிக்கணும். நெக்ஸ்ட்டு அதையே 2வது வாய்ப்பாட்டால் அடித்தா 1 2 I 2 10, 0 போட்டுட்டு 4 2 8. இப்போது 8வது வாய்ப்பாட்டால் அடித்தா 1 8 6 8 48, பேலன்ஸ் 2 இருக்கும், 3 8 24. பேலன்ஸ் மேலே என்ன இருக்குது, 63 7 இருக்குது. இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் 144 அப்படின்னு வந்துடும். இப்போது இந்த சைடு எழுதுகிறேன். r² ஈக்குவல் டு 144 அப்படின்னு சொல்லி ஆன்சர் கிடச்சிருக்கு. இப்போ r ஈக்குவல் டு ஸ்கொயர் இந்த சைடு இருக்கிறது அந்த பக்கம் போனால் ரூட்டுன்னு வந்துடும். இப்போது 144க்கு ரூட் எடுத்தால் என்ன வரும், 21. அப்போ ஆன்சர் r ஈக்குவல் டு ஆரம் 21 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லி எழுதினேன்.